நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபர்கு பைனல் முஃமினி வல் காஃபிரி தர்குஸ் ஸலாத். ஒரு முஃமினுக்கும் இறைவனை எதிர்க்கக்கூடியவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால் தொழுகை விடுவது. யார் ஒருவர் பாங்கு சத்தம் கேட்டும் தக்க காரணமின்றி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலோ கடையிலோ தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் தொழுகைக்காக தன் வீட்டிலேயே ஒளி எடுத்துவிட்டு தொழுகைக்காக நாடி பள்ளிவாசலை நோக்கி நடந்து விடுகிறாரோ அப்படி அவர் அந்த பள்ளியை நோக்கி வருகின்ற நேரத்தில் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கு ஒரு நன்மையை கொடுத்து ஒரு தீமையை மன்னித்து சொர்க்கத்திற்கு ஒரு அந்தஸ்தையும் உயர்த்தி தருகிறான் அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். பள்ளிவாசலுக்கு வந்து யார் ஒருவர் பள்ளிக்கு ஜமாத்துக்கு முன்பாகவே வந்து சுன்னத்தை தொழுதுவிட்டு ஜமாஅத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறாரோ அவர் எதிர்நோக்கி இருக்கும் காலமெல்லாம் ஜமாத்துடைய நன்மையை அடைந்து விடுகிறார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தொழுகை என்பது மிகப்பெரிய வெற்றியின் சாவியாக அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்.